இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவம் லெப்டினன்ட் சாரும் நீயும் ரூம்ல லாக் ஆயிட்டீங்களா மிஸ் அம்மா? ஆமாக்கா, எல்லாம் என்னோட தலை இழுத்து. நான் தனியா மாட்டிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, போயும் போயும் அந்த மகாபிரபு கூட சேர்ந்து போய் மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு? உன்னை ஏதாவது சொன்னாரா? ஜீஜி, அப்படிலாம் எதுவும் கிடையாதுக்கா. ஆனாலும் அப்படி ஏதாவது ஒரு பேசி இருக்கணுமே, அப்ப நான் சும்மா விட்டுருப்பேனா என்ன? மிஸ் அம்மா, என் புருஷன் ஒன்னும் அப்படிப்பட்டவர் இல்ல. எனக்கு தெரியும்க்கா, அவரு அந்த மாதிரியான ஆளு கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அவர் அந்த மாதிரி ஆளு இல்லனா கூட நம்ம பொண்ணுங்கல்ல, நாம தானே ஜாக்கிரதையா இருக்கணும். இருக்கணும் இருக்கணும். என்ன சொன்னாலும் சரி, அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கா. யாரு? சாரோட வைஃப். நாட்டையும் உயிரையும் பணைய வச்சு காப்பாத்துற ஒரு ஆளு. அவரோட மனைவியையும் குடும்பத்தையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு நான் பார்த்தேன்கா. அவரு எவ்வளவு நல்லவரா இருக்காரு. மனைவி உயிரோட இருக்கும் போதே வர பொண்ணுங்களை தேடி போற இந்த காலத்துல கூட, அவரோட வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் கூட பசங்களுக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம வளர்க்கணும்னு அவர் மனசு நினைக்கிறத பாக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குக்கா. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளு புருஷனா கிடைச்சதுக்கு அவங்கள அதிர்ஷ்டசாலின்னு சொல்றதோ, இல்லனா இவ்வளவு சீக்கிரமா அந்த அன்பை இழந்ததுக்கு துரதிர்ஷ்டசாலின்னு சொல்றதா எனக்கு தெரியலக்கா. ஆனா ஒண்ணு, அவரோட வைஃப அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா அவரோட வாழ்க்கையெல்லாம் அவங்களோட ஞாபகத்திலே அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவங்க உயிரோட இருக்கும் போது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன்கா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அக்கா? அக்கா, ஐயோ என்னாச்சுக்கா? நான் அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மிஸ் அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். அக்கா அக்கா அக்கா, என்ன இவங்கள பத்தி புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கும் போது சடனா மாயமாயிடுறாங்களே. இது சரியா வராது. ஏதாவது ஒரு டைம்ல இந்த அக்காவோட கைய பிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் கூட்டிட்டு வந்து அக்காவை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணணும்.